ஒரு பக்கம் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போகுது, அராஜகங்கள் அதிகரிச்சுட்டே போகுது. இன்னொரு பக்கம் புகழாரம் அதிகரிச்சுட்டே போகுது. எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த பெர்ஃபார்மன்ஸ்? எதுக்கு இப்ப இவ்ளோ விஷயங்கள் சொல்றாங்க? ஒருவேளை இதுக்கு பின்னாடி காரணம் இதுவா இருக்குமோன்னு நிறைய குழப்பங்கள் இப்ப மக்களுக்கு நடுவுலயே வர ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கறது தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போதான் கோயம்புத்தூர்ல ஒரு மோசமான சம்பவம் நடந்து அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அந்த பரபரப்பை அடங்கறதுக்குள்ள மறுபடியும் ஒரு சம்பவம் திண்டிவனத்துல நடந்திருக்கு. விழுப்புரம் திண்டிவனத்துல பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு காவல் அதிகாரி ஒருத்தர் பாலியல் சீண்டல் கொடுத்திருக்காரு. இது உன் கடையில ஒரு நல்ல செய்தி இருக்கானா பேப்பர்ல? நாங்களா அச்சடிக்கிறோம், பேப்பர்ல போடுறாங்க, படிக்கிறீங்க. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனோட சேர்ந்து தன்னுடைய ஆண் நண்பர் கூட சேர்ந்து சென்னைக்கு பயணம் பண்ணிருக்காங்க. பயணத்தை முடிச்சுட்டு மறுபடியும் இரவு நேரத்துல சென்னையில இருந்து திரும்பும் போது வழி மறைச்ச காவல் அதிகாரி ஒருத்தர் இவங்க கிட்ட விசாரணை எல்லாம் நடத்திட்டு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறமா இந்த மாணவிய நான் பத்திரமா வீட்டுல விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு அந்த மாணவி கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காரு. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் வண்டியில இருந்து குதிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவி சொன்னதுக்கு அப்புறமும் இவரு விடாம இன்னும் மேற்கொண்டு அந்த துன்புறுத்தல கொடுத்திருக்காரு. இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த மாணவி ஒரு பேருந்துல ஏறி அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்காங்க. ஆனா இவருடைய மென்டாலிட்டி ஏற்கனவே வீட்டுக்கு தெரியாம தான் இந்த பொண்ணு வந்தாங்க அப்படின்றதுனால நம்ம மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. முக்கியமா வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மான மரியாதை போயிடுமோன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மெதப்புல இருந்திருக்காரு. ஆனா பெற்றோர்கள் இதை எக்காரணத்தை கொண்டு அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காவலரான இளங்கோ அப்படிங்கிறவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மகளை காணவில்லை என புகார் கொடுத்த ஆரோவில் காவல் நிலையத்திலேயே தைரியமாக புகார் தெரிவித்தனர் மாணவியின் பெற்றோர். ஏற்கனவே இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. மனைவி இருக்கும் பொழுதே இன்னொரு பெண்ணோட இருக்காரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் பெருசா எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. இப்போ பார்த்தா இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பலரும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ரொம்ப மோசமாவே சாடி பேசியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது தமிழகத்துல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய கேள்வியை கேட்டிருக்காரு. வயசானவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் யாருமே நிம்மதியா நடக்க முடியாது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு தமிழ்நாட்டுல நம்ம இருக்கோம்? அதுவும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையை இந்த மாதிரியான ஒரு தப்பை பண்றாங்க அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? யாரோ ஒரு காவலர் பண்ற ஒரு குற்ற சம்பவம்னால ஒட்டுமொத்த காவல்துறை மேலேயே மக்கள் நம்பிக்கை இழந்து போறாங்க. காவல்துறையை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரே, இதையெல்லாம் கவனிப்பாரா மாட்டாரா? இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இப்ப மக்களுடைய கேள்வியாவும் இருக்கு. இது மட்டும் கிடையாது. இதை விட இன்னொரு அருவருப்பான சம்பவம் என்ன அப்படின்னா, நேத்து நைட்டு சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில பார்த்தோம் அப்படின்னா தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க சாலையை கிளீன் பண்ற அந்த வேலையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ இருசக்கர வாகனத்துல வந்த ஒரு நபர் அவங்க கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டு இருக்காரு. ஆனா சுதாரிச்சுக்கிட்ட இவங்க கையில இருந்த தொடப்பக்கட்டையால அவரை கொடுத்திருக்காங்க. அதனால அந்த நபர் அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு நைட்டு நடந்த விஷயம் ரொம்ப கொடுமை. 50 வயசு ஆகுது எனக்கு. பெருகின்னு வரும்போது 25 வயசு பையன் ரொம்ப தகாத முறையில் அசிங்கமா நடந்துக்கிட்டான். சரியா தொடப்பக்கட்டிலே வச்சு வாங்கணும். எங்க தான் இருக்குது இந்த நாடுன்னு தெரியலங்க. சின்ன பையங்க. இந்த திண்டிவனம் பிரச்சனை அப்படின்னு வந்தப்போ கூட ஏற்கனவே கோவை மாணவிக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொன்னாங்களோ அந்த மாதிரியான வார்த்தைகள் இங்கேயும் வந்துச்சு. பெற்றோருக்கு தெரியாம 10ஆம் வகுப்பு மாணவி இப்படி வெளியே போனா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான வாய்ப்பேச்சுகள் இப்ப உலா வந்துகிட்டு இருந்த நிலையில தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க நம்மளோட ஊரை கிளீன் பண்றதுக்காக சாலையில இறங்கி பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு நிலைமையில தமிழ்நாடு இருக்கு? எந்த தைரியத்துல பெண்கள் வெளியே வரது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய கேள்விதான் எழுந்திருக்கு. உண்மையாலுமே இந்த செய்தியை கேட்கிறப்ப ஒரு மாதிரி பதப்பதைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் கிடையாது. திருச்சி பீமநகர் மாசிங்பேட்டையில பார்த்தோம்னா காவலர் குடியிருப்புக்குள்ள இளைஞர் ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. தாமரை செல்வன் அப்படிங்கிற ஒரு இளைஞரை காவலர் குடியிருப்புக்குள்ள ஒரு மர்ம கும்பல் விரட்டிட்டு போய் வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. சோ யார் அந்த கும்பல், எதுக்காக இந்த கொலை நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான விசாரணை போய்கிட்டு இருக்கு. காவலர் குடியிருப்புக்குள்ளேயே ஒருத்தரை விரட்டிட்டு போய் இப்படி செய்யறாங்க அப்படின்னா
பாதுகாப்பு அப்படிங்கறதுல பாவாத தமிழ்நாடுல இருக்கா அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. முக்கியமா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பத்தி எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய கேள்வியை கேட்டது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தையும் கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12,700க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள்ல கோதுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கறதே கிடையாது. இந்த மாசம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு சார்பில் 8,722 டன் கோதுமை கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அது ஏன் மக்களுக்கு போய் சேரவே இல்லை? மக்களுக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காக ரேஷன் கடைகள்ல ப்ராப்பரா கோதுமையை விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கு உடனே அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. கோதுமை எல்லாம் ப்ராப்பரா போய்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே பல ரேஷன் கடைகள்ல எடுத்துக்கிட்டோம்னா மாசம் ஆரம்பிச்சு ஒரு 5 நாள் 6 நாள் ஆச்சுனாலே எண்ணெய் தீந்து போச்சு, பருப்பு தீந்து போச்சு, சக்கரை தீந்து போச்சுன்னு பல கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படிங்கறத நம்மளோட ஏரியாக்கள்ல கேட்டிருக்கோன்றப்போ பலரும் சொல்லக்கூடிய விஷயம் கோதுமை கொடுக்கறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான். ரேஷன் கடைகள் அப்படின்னு வரும்போது அது ப்ராப்பரா இயங்கிட்டு இருக்கா? இப்போ உங்களோட ஏரியாக்கள்லாம் இருக்குன்றப்போ உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள்ல நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா கிடைக்குதா, இல்ல தீந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி மறைச்சிடுறாங்களா அப்படிங்கறத மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அராஜகங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் புகழாரம்னு சொன்னேன் இல்லையா, இந்த புகழாரம் என்னன்றதை பாத்திரலாமா? பரிசு பாடும் பாடி தொலையும். சமீபத்துல ட்ரெண்ட் ஆஃப் தி டாபிக்கா போய்கிட்டு இருக்கிறது, ஏற்கனவே இங்க மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எழுந்த நிலையில இப்போ மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லி திமுகவினர் சிக்கலுக்குள்ள இருக்காங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ராஜராஜ சோழனும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தந்தைக்கு மகன் ஆற்றும் உதவி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புகழ்ந்திருக்காரு. ராஜராஜ சோழன் மாதிரி பெருமைக்குரிய ஒரு ஆளா வருவார் உதயநிதி அவர்கள் அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. பட்டத்தை மாத்தி கொடுங்க, வெள்ளைக்குடி காட்டி தப்பித்ததா இன்று முதல் வெள்ளைக்குடி வேந்தர் என்று உலக மக்கள் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவாய். போதுமா மகாபிரபு? இன்னொரு பக்கம் கலையுலக பெரியார் அப்படின்னு உதயநிதி அவர்களை திரு ஏவா வேலு அவர்கள் சொல்லியிருக்காரு. கவி பேராசியா ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா? இவரு உதயநிதியே கிடையாதுங்க, இவரு உதவும் நிதி அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரியால தான் சரி, 5 பைசா கிடையாது. இந்த மாதிரி திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி அவர்களுடைய பெருமைகள் புகழ் ஓங்கிக்கிட்டே போகுது. என்ன காரணம் அப்படின்றது புரியல. துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு நாளா பதவியில தான் இருக்காரு, அவரை பத்தி எந்த ஒரு விஷயமும் பேசவே இல்லை. திடீர்னு நடந்த இந்த ஒரு நிகழ்ச்சியில உதயநிதி அவர்களை எல்லாருமே புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு பக்கம் விமர்சனம்னு பார்த்தோம்னா இந்த திமுகவினுடைய கட்சியில மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் துரைமுருகன் அவர்கள். ஆனா அவரை விட துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்திகள் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா கேட்டா என்ன சொன்னாங்க, துணை முதலமைச்சர் பதவியை விட பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதனாலதான் துரைமுருகன் அவர்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு பக்கம் என்ன மாதிரியான ஒரு விமர்சனம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, திடீர்னு எல்லாருமே உதயநிதி அவர்களை புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா ஒருவேளை 2026 தேர்தல்ல திமுக சார்பில் முதல்வர் வேட்பாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய கேள்விதான் எழுந்திருக்கு. ஒரு பக்கம் என்னடானா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய பெருமைகள், அதாவது கட்சியினுடைய பெருமைகளையும் தங்களுடைய மகனோட பெருமைகளையும் நிறைய பேசிக்கிட்டே போறாரு. இது மட்டும் கிடையாது, எல்லாருமே இந்த புகழாரங்களை சூட்டிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல முதல்வர் அவர்கள் இன்னொரு கருத்தை ரொம்ப முக்கியமா மக்களுக்கு நடுவுல பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறது, என்ன ஆனாலும் சரி எஸ்ஐஆரை எதிர்த்தே ஆக வேண்டும். இதெல்லாம் கூட பரவாயில்ல, கமல்ஹாசன் அவர்கள், மக்கள் நீதி மையத்தின் தலைவரான கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஸ்ஐஆரை வச்சுக்கோங்க, தேர்தல் முடிச்சிட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் பண்ணலாமா? என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்ல. எஸ்ஐஆரை கொண்டு வந்ததே தேர்தல் நல்லபடியா எந்த ஒரு முறைகேடும் இல்லாமல் நடக்கணும் தான். தேர்தல் முடிச்சிட்டு வச்சுக்கோங்கன்னா எப்படிங்க போறதுன்னு பலரும் இப்போ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா மேடைக்கு மேடை முதல்வர் அவர்கள் போகும்போது அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்ற மாதிரி அவரை முன்னிறுத்தி இந்த எஸ்ஐஆரை எதிர்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா நடந்துகிட்டு இருக்க ரியாலிட்டி என்ன அப்படின்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் பல இடத்துல மொக்க வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி அப்படியே காத்து வாக்குல வந்துச்சு. இந்த எஸ்ஐஆரை பத்தி ராகுல் காந்தி அவர்கள் பேச பேச அங்க இருக்கக்கூடிய அந்த ஹரியானாவை சேர்ந்த மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு வீடியோவா எடுத்து போட்டு
போட்டு முக்கியமா மக்கள் எந்த அளவுக்கு ராகுல் காந்தி அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் சாடி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ இப்ப சோஷியல் மீடியால பயங்கர வைரல் ஆச்சு. राहुल गांधी कह रहे हैं कि वोट चोरी करके बन गए, नहीं तो जीतते नहीं इस बार. आपको कौन ने मना करा? आप भी करके बन जाते, और इससे पहले आपकी सरकार थी. अगर इतने अच्छे आप होते, इतना काम करते तो इतनी बुरी तरीके से सरकार गिरती क्यों? गिरने की भी तो कुछ वजह होगी ना. बस ये उनका काम है. இது மட்டும் பத்தாது அப்படின்னு இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எழுந்திருக்கு காங்கிரஸ் மேல. என்ன அப்படின்னா, கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சி தான் போய்கிட்டு இருக்கு நமக்கு தெரியும். அந்த வகையில பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெயில பார்த்தோம் அப்படின்னா கைதிகள் எல்லாரும் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோ இப்போ வந்துட்டு இருக்கு. முக்கியமா இந்த IS தீவிரவாத அமைப்பினுடைய ரெக்ரூட்டர், அதாவது இந்த ஆள் சேர்ப்பாங்க இல்லையா, அந்த நபர் வந்து இப்போ அங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஜெயில தான் இருக்காரு. அவரு பார்த்தோம் அப்படின்னா சாவகாசமா போன் வச்சு பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியான வீடியோக்கள் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. சோ மக்களுடைய கேள்வி அப்படின்னு வரும்பொழுது, ஒரு தீவிரவாத அமைப்பில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் ஜெயில்ல இவ்வளவு தூரம் ஃப்ரீயா லிபரலா இருக்காரு அப்படின்னா மக்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு மக்களாட்சி அப்படிங்கறத நீங்க கொடுக்குறீங்கன்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இது நாடு முழுக்க ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. இதுதான் காங்கிரஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா? ஏற்கனவே தெலுங்கானா முதலமைச்சர் என்னங்கிறாரு, காங்கிரஸ்னா முஸ்லிம், முஸ்லிம்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி மக்களுக்குள்ள ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்க பாக்குறாரு. கர்நாடகாவில பார்த்தோம்னா காங்கிரசினுடைய ஆட்சி அப்படிங்கிறது இந்த மாதிரி ஜெயில்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டு மக்களை கண்டுக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயத்த கொடுத்திருக்காங்கன்னா, காங்கிரஸ்னா இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப எல்லார் மனசுலயும் எழுந்திருக்கு. ஆனா இங்கேயோ தமிழ்நாட்டுல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த SIR வச்சு பேசினா மட்டுமே மக்கள் நம்பிடுவாங்கன்றத ஒரு பெரிய டெக்னிக்கா யூஸ் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் தோணுது. ஏன்னா இப்ப நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசும் இந்த முக்கிய நபர்கள் தான் சமீபத்தில் நடந்த எந்த பிரச்சனைக்குமே வாய திறக்கல. விவசாயிகள் பிரச்சனை, டெல்டால இருந்த நெல் பிரச்சனையில ஆரம்பிச்சு இப்போ கடைசியா சனிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் 100வது நாளை எட்டி இருக்கு. முன்னாடி பார்த்தோம்னா கடல்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க, எங்களை வாழத்தான் விடல சாகவாது விடுங்க அப்படின்னு. மறுநாள் அவங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு பக்கத்திலேயே பதாகைகளை ஏந்தி போராட்டத்துல ஈடுபடுறாங்க. முக்கியமா இந்த 100வது நாள் போராட்டத்துல யாரும் பெருசா கூட்டம் கூடிடக்கூடாது அப்படின்னு ரிப்பன் பாலிகை முன்னாடி காவலர்கள் குவிக்கப்படுறாங்க. எதுக்கெல்லாம் பாதுகாப்பு தருவீங்களோ மாட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் மக்களை பாதுகாக்கிறதுக்கான வேலைகள்ல காவலர்களை நீங்க போடுவீங்களோ மாட்டீங்களோ, உங்களை நீங்க சேஃபா வச்சுக்கிறதுக்கு தான் காவல் அதிகாரிகளை நீங்க பயன்படுத்துறீங்களா? அதுக்கு பேர் தான் ஒருவேளை காவல்துறை எங்க கட்டுப்பாட்டுல, நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு முதல்வர் சொல்றாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா 100வது நாள் போராட்டத்துக்கு கூட்டம் கூடிடக்கூடாதுன்னு காவல் அதிகாரிகளை ரிப்பன் பில்டிங் முன்னாடி நிக்க வச்ச நீங்க ஏன் மக்களுடைய பாதுகாப்பை அஷ்யூர் பண்ண மறந்துட்டீங்க அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இருந்தாலும் ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரா திமுக சார்பில் அறிவிச்சாங்க அப்படின்னா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கும் எங்களை மாதிரியே விஜே பண்ணணும்னு ஆசை இருக்கு, நிறைய அரசியல் விஷயங்களை பேச தெரியும், கேமரா ஹேண்டில் பண்ண தெரியும், சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண தெரியும்ன்ற மாதிரி உங்களுக்கான டேலண்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க நம்ம பேசு தமிழா பேசு டீமோட ஜாயின் பண்ணலாம். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமை மறக்காம அனுப்பிடுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு, அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.